ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் துலாக்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இந்த வீடியோ வந்து லாஸ்ட் வீடியோவோட கண்டினியூட்டி தாங்க. லாஸ்ட் வீடியோவில் வந்து இந்த மாதிரி நான் வெளியே ட்ரிப் போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் எங்கே போகிறீங்கக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபேமிலியோடு எல்லோரும் வந்து ராமேஸ்வரம் வந்து போயிட்டுருக்கோங்க. இந்த ட்ரிப்பு ஃபுல்லாகவே பிளான் பண்ணியிருக்கிறது ஒரு ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ஒரு தாத்தாவோட பசங்க, பொண்ணுங்க, பேரன், பேத்தி அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. இவங்க எல்லாரும் போகிறனால ரித்வின் வந்து சரி வாமான்னு சொல்லி கேட்டுட்டேன் தான். அதில் எனக்கு ஸ்பெசிஃபையாக வந்து ராஜி, கார்த்திகா, பாப்பா வராங்க. இன்னொன்று பழனி சைடு இருக்க இன்னொரு சித்தப்பா பசங்க அவங்கெல்லாம் வராங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் எனக்கு நல்லாவே பழக்கம். பஸ்ஸில் மொத்தம் வந்து 60 பேருங்க. அதில் எனக்கு ஒரு 10 பேர்த்து நல்லாவே பழக்கம். ஸோ வந்து அவங்கள வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக வந்து நானும் பிள்ளைங்க கூட பேசிக்கிட்டே வந்து என்ஜாய் பண்ணிகிட்டே இந்த ட்ரிப்பை வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தேன். நாங்கள் எல்லாருமே வந்து மிட் நைட்டில் 2:30 ஆயிடுச்சுங்க ராமேஸ்வரம் போய் ரீச் ஆகையில். அங்கே வந்து ஒரு காட்டேஜ் வந்து புக் பண்ணியிருந்தாங்க. அங்கே போய் வந்து கொஞ்சம் நேரம் எல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ நம்ம வந்து படுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக எல்லோரும் எந்திரிக்க முடியாது. அதனால் வந்து சரின்னு சொல்லிட்டு தான் கொஞ்ச நேரம் அப்படியே வெளியவே ஃப்ரீயாக ரிலாக்ஸாக உட்காந்துட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த கடலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி தாங்க பிளான் பண்ணி திரும்பி அங்கேருந்து இன்னொரு பஸ் பிடிச்சி தான் வந்து அந்த கடல் இருக்க ஏரியாவுக்கு வந்து போயிட்டுருந்தோம். சமையல் செய்கிறதுக்கு ஆளை இங்கேருந்தே ஊர்லேருந்தே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. அதுக்கான திங்ஸ் எல்லாமே எடுத்து போட்டு போனனால சமையல்காரவங்க வந்து சமையல் வேலையை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நாங்கள் எல்லோரும் வந்து அந்த பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த ரூம் போட்டிருக்க இடத்துல இருந்து சின்ன சின்ன மினி வேன்லாம் வந்து கோயில் வரைக்கும் கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு போகும் போலங்க. அந்த வேனில் ஏறி நாங்கள் ஒரு குரூப் வந்து இங்கே ஃபஸ்ட்டு வந்து கோயில்கிட்ட வந்து இறங்கிட்டோம். அதனால் குட்டி பஸ்ஸில் வந்து திரும்பி வந்திருக்கோம். இப்போ தான் பீச்சுக்கு போக போகிறோம். பெரிய பஸ் வந்துடும். அவனுக்கு பயம்ல இருக்கு. இந்த பிள்ளை என்ன பண்ணும் தெரியுமா? தம்பி பாப்பா பிறந்ததுக்கப்புறம் வந்து நானும் இப்போ தாங்க ஃபஸ்ட் டைம் வந்து இங்கே ராமேஸ்வரத்துக்கு வரேன். சின்ன வயசில் போனது. அதுக்கப்புறம் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப கேப் ஆகிருச்சு. ஒரு 15 வருஷமே கேப் இருக்கும். அதுக்கப்புறம் இன்றைக்கி தான் நானும் ராமேஸ்வரத்துக்கு வந்திருக்கேன். பாப்பா வந்து புதுசாக ஆளுகள்லாம் பார்த்தோன்னா கீழே இறங்கவே மாட்டேன் அப்படின்ட்டா. அவளை தூக்கி வச்சுக்கிட்டே தான் நானும் வந்து அப்படியே நடந்து போய்கிட்டே இருந்தேன். ரித்வினை வந்து அண்ணாவும் தம்பியும் மாற்றி மாற்றி கொஞ்சம் வந்து தூக்கிக்கிட்டாங்க. நான் 15 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி பார்த்தனோ சேம் அதே மாதிரி தான் இருக்குது. எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை, பெயிண்ட் மட்டும் அடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் காட்டேஜ்லேருந்து கிளம்பையிலே வந்து சேம் ட்ரெஸ்ஸே போட்டுட்டு பிள்ளைங்க வந்து பீச்சில் விளாட்றதுக்காக வந்து வேற ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு போயிருந்தேன். கடலை பார்த்தோன்னு அடுத்த செகண்டே போகணுன்னு சொல்லிட்டு ஒரே ஓரியாட்டாங்க. என்னை கூட கண்டுக்கலை, விட்டால் போதுண்டா சாமின்னு சொல்லிட்டு வேகமாக போனாங்க. கார்த்திகாவும் பவித்ரா, ராஜின் தான் வந்து மாற்றி மாற்றி பிள்ளைங்களை பிடிச்சிக்கிட்டாங்க பீச்சுக்கு கடலுக்குள்ளேயும். ரித்வினுக்கு எப்படி அப்படின்னா கடலில் விளையாடணும்னு ஆசைங்க. பட் வந்து கடல்கிட்ட போகக்கூடாது, தூரத்தில் நின்று வேடிக்கை பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கக்கூடிய ஒரு ஆள். சரி லைட்டாக மூங்கி எழுந்துருடா அப்படின்னதுக்கு முக மாட்டேன் அப்படின்ட்டு இருந்தான். அப்புறம் தண்ணியை லைட்டாக வந்து மேலே தூக்கி இறச்சி ஊற்றி விட்டுட்டு இருந்தேன். அப்புறம் நான் செம டென்ஷன் ஆயிடுவேன். ஜீன்ஸ் பேண்ட் அங்கே போய் மாற்றி விட மாட்டேன். நாங்கள் கோயிலுக்குள்ளே போகையில் வந்து பெரிய அளவுக்கு வந்து கொஞ்சம் கூட்டமாக தாங்க இருந்துச்சு, ரொம்ப கூட்டம் இல்லை. ஸோ வந்து ஒரு 1 hour 1.5 hours இருக்குங்க. நாங்கள் சாமி கும்பிட்டுட்டே மொத்தமாக எல்லாம் வெளியவே வந்துட்டோம். வெளியே வரையிலே பிள்ளைங்க இந்த பொம்மை கடையை பார்த்தோன்னு விடுவாங்களா, அதுக்கப்புறம் கடைக்குள்ளே போய் வேணுன்றதை வாங்கிட்டு அதுக்கப்புறம் திரும்பி அந்த காட்டேஜுக்கே வந்துட்டோம். காட்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் வந்து தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ வந்து எல்லாருக்கும் நாங்களும் எல்லாம் சாப்பிட்டுட்டு பிள்ளைங்க 2 பேர்த்தையுமே கொஞ்ச நேரம் தூங்க வைக்கணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் தான் வந்தேன். அதே மாதிரி ரித்வின்லாம் படுத்தோடனே தூங்கிட்டான். பாப்பா தான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டே இருந்தால் அதுக்கப்புறம் அவளும் தூங்கிட்டா.
1:30க்கு மேலே அங்கேருந்து திரும்பி ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பிட்டோங்க. போகிற வழியில் வந்து அப்துல் கலாம் அந்த சமாதி இதெல்லாம் பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நிப்பாட்டினாங்க. பட் வந்து எனக்கு கால் செம்ம பெயின் ஆயிடுச்சு. என்னால் இறங்கவே முடியலை. நம்ம இன்னோட வந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக போய் பார்த்துக்கலாம். இப்போதைக்கு எனக்கு டயர்டு என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி நானும் பவித்ராட்ட சொன்னேன். பவித்ராவும் இன்னொரு சித்தப்பா பையன் பொண்ணும் வந்து போய் பார்த்துட்டு வந்தாங்க, ரூபான்ற பொண்ணும். வீடியோஸ் உள்ள செல்லெல்லாம் எடுத்துகிட்டு போகலக்கா, அதனால் பெருசாக வீடியோஸ் எடுக்கலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி கண்டிப்பாக என்னோட போகையில் உள்ளே போய்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் நானும் விட்டுட்டேன். பாமன் பாலத்தில் எல்லாருக்கும் அந்த தண்ணி பார்த்தோன்னு இறங்கி போய் நின்று ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுக்கணும்னு ஆசை. பட் வந்து கொஞ்சம் அந்த இடத்துல டிராஃபிக்காக இருந்தனால வண்டி வந்து நிப்பாட்ட விடலை போலீஸ் யாரும். ஸோ நாங்களும் அப்படியே பஸ்ஸில் போகையிலே வந்து பார்த்துக்கிட்டு வீடியோஸ் வந்து நானும் எடுத்துக்கிட்டேன். இங்க பாரு கை காட்டக்கூடாது. என்னது பாப்பா தள்ளு எப்படி இருக்கு. ராமேஸ்வரத்துலேருந்து கிளம்பி அடுத்த கொஞ்சம் தூரத்தில் வந்து ஒரு பெருமாள் கோயில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போனோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் யாருமே சாப்பிட்லங்க. ஸோ வந்து ஒரு 3:00 மேலே வந்து அங்கேயே சமையல் வந்து செஞ்சு நாங்கள் எடுத்துகிட்டு வந்துருந்தோம் ராமேஸ்வரத்துலேயே. அது அப்படியே உட்காந்து வந்து எல்லோரும் பிளேட்லனா பாக்குமடுத்து பிளேட்டில் தான் வச்சு சாப்பிட்டுட்டு கோயிலுக்கு போகிறவங்க கோயிலுக்கு போயிட்டு வந்தாங்க. எனக்குலாம் கொஞ்சம் ரொம்பவுமே டயர்டு. ஸோ வந்து உள்ளே நான் கோயிலுக்குள்ளே வந்து போகல, சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களை வந்து கொஞ்ச நேரம் தூங்க வைக்கிறக்கா திரும்பி வந்து பஸ்ஸுக்கு வந்துட்டேன். அவங்க அண்ணனை கூப்பிடுங்க. அடுத்த ஒரு 45 மினிட்ஸில் வந்து இன்னொரு சிவன் கோயிலுக்கு வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இந்த சிவன் கோயில் பார்த்திங்க அப்படின்னா மங்களநாதர் சுவாமி அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இந்த கோயில் வந்து 3000 வருஷம் வந்து பழமையான கோயில் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி ஓகே நம்மளும் அப்படியே உள்ளே போயிட்டு வரலாம். ஏன்னா பஸ்ஸில் திரும்பி நாங்கள் அங்கே சாப்பிட்டுட்டு ஏறிக்கு வந்தவங்க கொஞ்சம் நேரம் நல்லா வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிச்சு. சரி இந்த கோயில் வந்து 3000 வருஷம் வந்து பழமையான கோயிலுன்னு சொல்கிறாங்க, நம்மளும் போய் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து இப்போ அந்த கோயிலுக்கு வந்து போயிட்டுருக்கோம். பிள்ளைங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தாங்க. வாக்கா ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பாங்க வந்து கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்களும் வந்து ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே வந்து செட்டாக கோயிலுக்குள்ளே வந்து கிளம்பிட்டோம். ஆக்சுவலாக இந்த கோயில் வந்து திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லி போர்டு பார்த்தோன்னா இது என்ன சினிமா படமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. திருச்சிற்றம்பலமா? இல்லைம்மா அது மீன்மா. இதில் யாருன்னு எங்கள் உள்ளூர்லேருந்து சொல்லுறதுனால நீர் நம்ம தள்ளப்பட்டு சரி வெளியிட்டு அந்த வேர்ட்ஸ் ஃபுல்லாக அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி கொண்டு வந்து இங்கேருந்து தானே நிறைய பாப்பு விழுந்துடாது. சாமியை கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எல்லாருமே மொத்தமாக வெளியே வந்தோன்னே எல்லோரும் கோயில் முன்னாடி ஃபோட்டோ ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு இருந்தோம். ரிட்வீன் வந்து வண்டிக்கு போயிட்டாங்க பஸ்ஸுக்கு. அவனுக்கு கால் வலிக்குதுன்னு சொன்னனால வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. சரி நம்ம மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வந்து ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்களும் வந்து அப்படியே வண்டிக்கு வந்துட்டோம். ரிட்டன் பெரியவங்க எல்லாத்துக்குமே செம்ம டயர்டு. பட் வந்து சின்ன பிள்ளைங்க நல்லா ஆக்டிவாக வந்து விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. பஸ்ஸில் பாட்டு போட்டு விட்டுட்டு டான்ஸ் அதுன்னு பண்ணிகிட்டு இருந்தாங்க. ரித்வீனுக்கு டான்ஸ் ஆட ஆசை, நான் போடா அப்படின்னு சொன்னேன். பட் வந்து ஆடாமல் நின்றுட்டு இருந்தான். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜில் அவனும் வந்து போயிட்டான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. பாய்.